ஏங்க நீங்க முதல்ல என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? தூய்மையான ஆட்சியை தருவோன்னு சொன்னீங்கல்ல, அதையா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு ஒருத்தர் புலம்பி இருக்காரு. பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு தரப்பை சேர்ந்த தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான். என்னன்னா, இந்த தாவேக்கா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் தானே சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு கட்சி ரெண்டா பிளந்து கிடக்குதுன்னா அதை என்ன பண்ணணும்? சேர்க்கறதுக்கான வழியை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு தரப்பை சார்ந்தவங்களை மட்டும், ஒரு பிரிவை சார்ந்தவங்களை மட்டும் நேரில் போய் பார்த்துட்டு வரதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இதுதான் உங்க தூய்மையான ஆட்சியா அப்படின்னு புலம்பி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? அடுத்ததா செய்தியாளர் கேட்கிறாங்க, ஏங்க திமுக கூட நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? அது முதல்ல பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு கண்டென்ட் வேணுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்களா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நாங்கள் அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. இந்த 5 வருஷமாக நாங்கள் யாரை எதிர்த்தோம்? எங்கள் கட்சி யாரை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தெரியுமா உங்களுக்கு? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நாங்கள் எப்படி ஆதரவு கொடுப்போம்? இதெல்லாம் முற்றிலும் பொய்யான செய்தி. ஆட்சி அந்த பதவி ஆசை பிடிச்சவங்க இப்படியெல்லாம் வதந்தி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, சரிங்களா? இப்படி இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நாம கடந்த ஒரு வாரமா இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்டோமே, இந்த நியூஸ் எல்லாம் உண்மையா இல்ல என்ன அர்த்தம் தெரியலையே? யார் இதெல்லாம் இப்ப கிளப்பி விட்டாங்க? சரி, அவர் இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. நேற்று தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏங்க 5 வருஷம் நீங்க சட்டமன்ற நிகழ்வுல பாத்தீங்களா? எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பாத்தீங்களா? ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அவங்களுக்கு வேற ஒன்று கிடைக்கல.